13 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள். திதி காலை 12:44 மணி வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் திருவாதிரை காலை 12:26 மணி வரை, பிறகு புனர்பூசம். யோகம் பரிகம் காலை 8:10 மணி வரை, பிறகு சிவம் காலை 5:55 மணி வரை, அதன்பின் சித்தம். கரணம் பவம் காலை 12:24 மணி வரை, பிறகு பாலவம் காலை 11:42 மணி வரை, பிறகு கௌளவம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த பதட்டங்கள் இன்று நீங்கும். புதிய உற்சாகமும் ஆற்றலும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு பெருமை தரும். தொழில் சம்பந்தமாக பயணம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம். அது உங்களுக்கு நன்மை தரும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக தீரும். புதிய வருமானம் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் எதிர்பாராத லாபம் கைக்கு வந்துவிடும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதி தரும். வீட்டில் சிறிய சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சு எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். பழைய உறவில் புதிய நம்பிக்கை தோன்றும். திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். ஆனாலும் சிறிய ஓய்வு எடுத்தால் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களின் மனநிலை தெளிவாக இருக்கும் நாள். நீண்ட நாள் சிந்தித்த காரியங்களில் முன்னேற்றம் உண்டு. உங்களின் திட்டமிடும் திறன் மூலம் பலர் கவரப்படுவார்கள். தொழிலில் மேலதிகாரிகள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் உருவாகும். வணிகத்தில் நல்ல கூட்டாண்மை உருவாகும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வரலாம். குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும். உறவினர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் அது விரைவில் தீரும். பிள்ளைகளின் நலன் குறித்த நல்ல செய்தி கிடைக்கும். அந்து வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். ஆனாலும் சிறிய சோர்வு இருந்தாலும் பெரும் பிரச்சனை இல்லை. மாலை வேளையில் ஓய்வு எடுத்தால் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களின் பேச்சு திறனும் அறிவும் உங்களுக்கு வெற்றி தரும். தொழில்துறையில் புதிய யோசனைகள் சிறப்பாக பலன் தரும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். பண விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பணப்புழக்கம் சீராக இருக்கும். வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபம் கைக்கு வந்துவிடும். ஆனால் பணத்தை விரயம் செய்யாமல் திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துங்கள். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். பெற்றோரின் நலம் குறித்த கவலை இருந்தால் அது விரைவில் தீரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். ஆனாலும் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம்
சுந்தராம்பாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களின் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் நாள். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். மேலதிகாரிகள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் உருவாகும். வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். ஆனால் நிதானமாக எடுத்த முடிவுகள் நல்ல பலனை தரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். பெற்றோரின் நலம் குறித்த கவலை இருந்தால் அது விரைவில் தீரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் நீண்ட நேரம் வேலை செய்தால் சிறிய தலைவலி ஏற்படலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. வண்டம் வெண்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களின் தைரியம், உறுதி, தீர்மானம் ஆகியவை வெற்றியை உருவாக்கும். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரும். உங்களின் வழிகாட்டுதல் திறன் அனைவராலும் பாராட்டப்படும். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்துவிடும். ஆனால் பணத்தை விரயம் செய்யாமல் திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துங்கள். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் சின்ன சின்ன நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும். நண்பர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகம் தரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு குடும்ப ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். ஆனாலும் சிறிய சோர்வு இருக்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பவானி. அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். தொழிலில் உங்களின் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு நல்ல நாள். பணியில் சிறிய பயணம் கூட உங்களுக்கு நன்மை தரும். பண விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். ஆனால் நிதி முடிவுகளில் சிறிது கவனம் தேவை. குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. வீட்டில் ஆனந்தமான சூழல் நிலவும். அன்பு வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு உருவாகும் வாய்ப்பு உள்ளது. உடல்நிலையில் சிறிய களைப்பு இருந்தாலும் மாலை நேரம் நிம்மதியாக முடியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. வண்ணம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீண்ட நாள் காத்திருந்த விஷயங்களில் இன்று ஒரு முடிவு கைக்கு வந்துவிடும். தொழில்துறையில் மேலதிகாரிகள் உங்களின் உழைப்பை உணர்ந்து பாராட்டுவார்கள். உங்களின் யோசனைகள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வணிகத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். முதலீடுகளில் சிறிது கவனம் தேவை. ஆனால் புதிய வாய்ப்புகள் நன்மை தரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுகள் எழலாம். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பலனை தரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகளில் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு துணைவியரின் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை நன்றாக இருக்கும். மன அமைதி நிலவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி.
ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவி வருகிறது. அதனால் இன்று எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். மன அழுத்தம், சிறிய குழப்பங்கள் வரலாம். இருப்பினும் பொறுமையும் பிரார்த்தனையும் உங்களை பாதுகாப்பாக வழிநடத்தும். தொழில்துறையில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முடியும். முக்கிய ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். பண விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. வணிகத்தில் சின்ன நட்டங்கள் அல்லது தாமதங்கள் வரலாம். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். குடும்ப உறவுகளில் சிறிய மன வருத்தங்கள் வரலாம். உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுங்கள். மாலை வேளையில் தெய்வ வழிபாடு அல்லது தீபம் ஏற்றுவது நல்லது. அன்பு வாழ்க்கையில் சின்ன புரிதல் பிரச்சனைகள் வரலாம். அமைதியாக பேசினால் தீர்வு கிடைக்கும். உடல்நிலையில் சின்ன தலைவலி, சோர்வு ஏற்படலாம். அதிகப்படியான உழைப்பை தவிர்க்கவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விசாலாட்சி. அதிர்ஷ்ட நிலம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி பொங்கும் நாள். நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் கைகூடும். மேலதிகாரிகள் உங்களின் உழைப்பை பாராட்டுவார்கள். பயணங்கள் சிறப்பான பலன் தரும். பண விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. புதிய வருமான வழிகள் திறக்கும். வணிகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நிதி நிலைமை வலுப்படும். பணம் தொடர்பான பழைய பிரச்சனைகள் தீரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு துணைவியரின் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். மாலை நேரத்தில் சிறிய சுற்றுலா மன அமைதி தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெரிய நாயகி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களின் முயற்சி மற்றும் ஒழுங்கு வெற்றியை உருவாக்கும் நாள். தொழிலில் முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள். உங்களின் பொறுப்புணர்வு அனைவரையும் கவரும். பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். வணிகத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். பணம் தொடர்பான தாமதங்கள் தீரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் சின்ன சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சு எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு துணைவியரின் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் களைப்பு இருந்தால் ஓய்வு அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களின் யோசனை திறன் உங்களை வெற்றிக்கு தள்ளிச் செல்லும் நாள். தொழிலில் புதிய திட்டங்களில் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை உணர்ந்து பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. பண விஷயங்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். பணம் தொடர்பான பழைய பிரச்சனைகள் தீரும். முதலீட்டில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு துணைவியரின் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் சிறிய சோர்வு இருந்தாலும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மையப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே,
இன்று உங்களின் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாள். மன அமைதி அதிகரிக்கும். தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நாளின் 2ஆம் பாதியில் அவை தீரும். உங்களின் பொறுமை பெரிய பலனை தரும். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வணிகத்தில் நல்ல வளர்ச்சி காணலாம். புதிய வருமான வழிகள் திறக்கும். கடன் பிரச்சனைகள் மெதுவாக குறையும். குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலை சார்ந்த நல்ல செய்தி வரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிலவும். பழைய உறவில் புது புது நம்பிக்கை தோன்றும். திருமணமானவர்களுக்கு துணைவியரின் ஆதரவு உற்சாகம் தரும். உடல்நிலையில் சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் மாலை வேளையில் தியானம் அல்லது ஜெபம் மன அமைதி தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.